ரகு, ரகு, யாருமா? அத்த பிரியா. பிரியாவா? பிரியா, என்னம்மா காலையில வந்த மாதிரி இருக்கு? என்னாச்சு? மாப்பிள்ளைங்க இந்த வேலை விஷயமா வந்தியோ? குடு குடு குடு, தங்கத்தை குடு. தூங்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்கள மாதிரி இன்னொரு குட்டி பாப்பா வருமே. தங்கம், முபி, முபி. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கா? என்ன விஷயம்? அது பாட்டிய பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். இங்க பக்கத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். ரகு, அனுலாம் இங்க தானே இருந்தாங்க. எங்க வீட்டுல யாருமே கேங்கல, அதான் கேட்டேன். அதை ஏமா கேக்குற? நேத்து மறுபடியும் சண்டை வந்துட்டு ரகு நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இதுக்கு மேல இருந்தா இங்க சண்டை தான் வரும்னு சொல்லி. சண்டையா? என்ன சண்டை? இதே மாப்பிளைக்கு ஏதோ நகை போடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சைட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க போல. ரகு நான் பண்றேன்னு சொன்னா, அது ரேஸ்மாக்கு பிடிக்காம அது ஒரு கரைக்கு சண்டை, அவ ஒரு கரைக்கு கத்த, இவன் ஒரு கரைக்கு கத்த, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு கிடந்தாங்களா. சரி நாங்க கிளம்புறோம்னு அனு ரகு நேத்தி கிளம்பிட்டாங்கம்மா. ஓ, கிளம்பிட்டாங்களோ? ஏமா ஏதாச்சும் சொல்லணுமோ? ரகு அனிவ தேடியா வந்தா? இல்ல இல்ல, பாட்டிய பக்கத்தான் வந்தேன். நேற்று வீட்டுல இருந்தாங்கல்ல, அதான் கேட்டேன் எங்கன்னு சொல்லி. வேற எதுவும் இல்ல. கல்யாணம் டேட் எப்போ வச்சிருக்கீங்க? அவங்க பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நிச்சயதார்த்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரடியா கல்யாணம் மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம 2வது கல்யாணம் தானே பத்தியா, யாராச்சும் அதெல்லாம் சொல்லிடக்கூடாதுல்ல. அதான் கல்யாணத்துக்கு டைரக்டாவே அப்படியே கல்யாணமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி பேசிட்டோம். நிச்சயதார்த்தம் வைக்கிற மாதிரி இப்போதைக்கு முடிவில்லை. அவங்க வீட்டு சைடு பேசிட்டு சொல்றேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. போன் எதுவும் பண்ணல. ஒரு சாயந்திரம் போல போன் பண்ணி கேட்க வேண்டியதான். நேற்று தான் இருந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் போன் பண்ணனா என்ன இவங்க உடனே போன் பண்றாங்கன்னு நினைப்பாங்களா, அதான். சரி, பாட்டி எங்க இருக்காங்க? பாட்டி மேலதான் இருக்காங்கம்மா. நீ போ, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். குழந்தை அவனை நான் வச்சுக்கிறேன், நீ போமா, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். சரியா? நீ போய் பேசிக்கிட்டு வரேன். பிரியா, அத்த நீ மட்டும் தனியா தான் வந்தியோ? மாப்பிள்ள வரல? இல்லத்த, அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் ஆட்டோல வந்தேன். ஏதோ வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொன்னாரா. சரி போயிட்டு வரட்டுமேனு நான் மட்டும்தான் வந்தாத்த. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லலம்மா, ஒரு 2 நாள் முன்னாடி பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வர நீ தனியா தானே வந்த, அதான் சரி என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாமேன்னு கேட்டமா. வேற எதுவும் இல்லை. நேற்று வர அந்த மனுஷன் யார்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து கூட பேசவே இல்லையா. சரி ஏதோ சண்டை தானோ என்ன ஏதுன்னு கேட்டேன். எதனா ஒன்ன சொல்லுமா, மாமா இருக்காரு. சரியா? மாமா போயிட்டு அவர்கிட்ட பேசணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் மாமா வேணா அனுப்பி விடுறேன். எதனா பிரச்சனையா? அது என்னம்மா? இல்லத்த, பிரச்சனை எல்லாம் இல்ல. அவர் நல்லாதான் பாத்துக்கிறாரு. நல்லாதான் பாத்துக்கிறாரு. எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல அத்த. அது வந்து உண்மையாவே வேலைதான் இருக்குன்னு சொன்னாரு. நீ போயிட்டு போன் பண்ண கிளம்பும் போது அப்புறம் போன் பண்றேன்னாரு. அவர் தான் போக சொன்னாரு. நேத்து உடனே கிளம்பிட்டோம்ல, அதான் நேத்து உடனே வந்துட்டோம். யாராச்சும் எதனா நினைக்க போறாங்க, நீ போய் அங்க இரு, இங்க தனியா தானே இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் தான் அனுப்பி விட்டாரு. சண்டை போடுறவரு, என் மேல கோவமா இருக்கிறவரு யாருன்னா இப்படி அனுப்பிடுவாங்களா? அவருக்கு நம்ம குடும்பத்து மேல எந்த வருத்தமும் இல்லாத. அது வேலை இல்லையா, வேலை டென்ஷன்ல அமைதியா இருந்திருப்பாரா இருக்கும். நேத்து ஏதோ ஒரு கம்பெனில வர சொல்லிட்டு வர வேண்டான்ட்டாங்களாம், அதனால அமைதியா இருந்திருப்பாரு அத்த. அவரு வேற எதுவும் இல்ல. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா சரிதாம்மா, பதட்டப்படாத. சரியா? அத்தை கேட்டேன் சும்மா கண்டியும் எதுவும் பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு. எதுனாலும் சொல்லணும் வீட்டுக்குள்ள. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே, தைரியமா சொல்லி பழகணும். இங்க பாருமா, இவங்க கிட்ட மறைப்போம் அவங்க கிட்ட மறைப்போம்லாம் இல்ல. உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா சொல்லி மாமா கிட்ட சொல்லி பேச சொல்லுவேன். வேலைக்கு கூட ஏற்பாடு பண்ண சொல்லி நான் எது சொல்லிக்கிட்டு இருந்தேன் ராத்திரி. அப்ப அவர் சொன்னாரு நானும் ரகுவும் போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ரகு வீடு வரைக்கும் போக வேண்டியது இருந்ததா, அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதை சரி ரகு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வேணா உன் வீட்டுக்கு தான் வரணும், ரகு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீயே பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கா. சரி அவர் வருவார்ல, அப்ப மாமா கிட்ட பேச சொல்றேன். என்ன நீ எதுவும் வருத்தப்படாத, பாட்டி சொன்னாங்க வருத்தப்பட்டு அழுதுன்னு சொல்லி. சரிங்க அத்த. பிள்ளை மூஞ்சே வாடினாப்பிலதான் இருக்கு. எப்பவுமே கலகலன்னு பேசுற பிள்ளைதான். அவனையும் விட்டு கூடாதுன்னு நினைக்கிறேன். ஷோ கடவுளே, இவளுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்க நடக்கிறது எங்கேயும் சொல்ல முடியாம இவங்க மனசுலயே வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுதுங்க பிள்ளைங்க. ஐயோ, பிள்ளைங்களை நல்லபடியா காப்பாத்தியா. ஏழை எந்தி ஒரு 4 மிதி உங்க அப்பனை முதியில ஒழுங்க வேலைக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி உறங்கிட்டே கிடக்கா. இந்த அழகான காலை வச்சு ஒரு 4 மிதி மிதிச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப தானா உங்க அப்பனுக்கு புத்தி வரப்போகுது. என்னன்னு தங்கம், தூக்கத்தை பாரு தங்கத்துக்கு, தூக்கி அப்படி போட்டுறணும் பார்த்துக்கோங்க. ஆமா ஏழை, உங்ககிட்ட தானே சொல்றேன், அப்பனை மிதிக்க மாட்டியோ? அப்பா செல்லமோ நீங்க, அப்பாவா பிடிக்கும் உங்களுக்கு. ஓய் ஓய், அதானே, தூங்கு நல்லா தூங்கு. அங்க ஒருத்தன் இருப்பான், கூட்டிட்டு போய் விட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை பிச்சு பிடிங்கிருவான். நான் வர அவ கையில இருந்து வாங்கிக்கிட்டேனே, உன்னை எங்கன்னு வச்சுட்டு போக. சரி வேற வழி இல்ல, உன் தாத்தா வந்திருக்காரு புதுசா, உன் தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போறேன். என்ன தாத்தா கிட்ட இரு. என்னங்க இன்னும் அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க, உங்களை பார்க்க ஒரு ராசுக்குட்டி வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க. பாட்டி வாமா வா. என்ன காலையிலே வந்திருக்கா? என்னாச்சு? பிள்ளைங்க சண்டை போட்டு வந்துட்டேன். என்ன சொல்றா? புரிய மாட்டேங்குது.
நல்லா தானே நேத்து போனா, என்னாச்சு? உங்ககிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லு. என்னால முடியல பாட்டி. கொஞ்சம் கொஞ்சமா எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிடலாம், மாத்திரலாம். நானும் ஒரு ஒரு நேரம் அமைதியா தான் இருந்தேன். அவர் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு வாட்டி தான் எடுத்து எடுத்து சொல்றது. அதை இன்னைக்கு சண்டை போட்டுட்டேன். ஒண்ணு நீங்க வேலைக்கு போங்க, இல்லைன்னா நான் வேலைக்கு போறேன்னு. அவர் வேலைக்கு போக மாட்டாராம். அதான் நீங்க வேலைக்கே போக வேண்டாம், நானே போறேன்னு பிடிவாதத்துக்குன்னு சண்டை போட்டேன். ரொம்ப பேசிட்டேன், கஷ்டமா இருக்கு. அது சரி, இப்ப சண்டை போட்டதுக்கு அழுவுறியா, இல்ல அவனை அப்படி பேசிட்டோன்னு சொல்லிட்டு அழுவுறியா, இல்ல நீ வேலைக்கு போனமே நினைச்சு அழுவுறியா, எதை நினைச்சு அழுவுறா? திட்டிட்டேன்னு சொல்லிட்டு அழுவுறாளாம். உன்னை கூட தான் அவன் காயப்படுத்துறான். அதை நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பாத்துருந்தானா அவன் மாறி இருப்பான்ல. இங்க பாரு, உனக்கு எந்த முடிவு சரின்னு படுது அதை எடு. அதை விட்டுட்டு இப்படி அங்கன இங்கனையும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா சரியாவே இருக்கு. உன்கிட்ட தான் சொல்லுறேன், எதுனாலும் சொல்லி பாத்தியால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறேன். அப்படி இல்லைன்னா ரகு ரேஸ்மா கிட்ட சொல்றேன், இல்லைன்னா உன் அப்பா அம்மா கிட்ட வேணா சொல்லி எதனா உதவி பண்ண சொல்றேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. போக பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. எதே மறுபடியும்மா முதல்ல இருந்தா எனக்கு கிறுக்க பிடிச்சிருக்கு உனக்கு. இப்பதானே சொன்னேன் நானே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி. ஒரு முடிவு தெளிவா இருக்க முடியாது உன்னால. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? தெளிவா தானே சொல்லுறேன். நேத்து ரகு கூட சொன்னான் ஏதோ வேலை கிடக்கு ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் வேலை அழகான வேலை, காலையில போனோமா மதியம் பேசிக்கிட்டு கூட வந்துடலாம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்த்தேன்னா. இல்ல அப்படின்னா சாயந்தரம் 4 மணி 5 மணியும் ராத்திரி வரை 8 மணி 9 மணி வரைக்கும் இருக்கணும்னு கூட எந்த அவசியமும் இருக்காது. என்ன சொல்றான் அவனை பேச சொல்லட்டா? சொல்லுடி. இப்ப என்னன்னா மாத்தி மாத்தி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. கிறுக்கி, உன்கிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்லி. அவர்கிட்ட வீரப்பகன்னு பேசி சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அங்க பேசும் முதல்ல நான் பேசினது கரெக்ட் தான் தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவரு அவரு என்ன சொன்னாரு சொல்லி. இல்ல பாட்டி, அவரு இனிமே நான் வேலைக்கு போறேன் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதான் ஒரு மாதிரி தயக்கமாவும் சங்கட்டமாவும் இருக்கு. நான் பாட்டுன்னு கோவத்துல நான் வேலைக்கு போறதுதான், நான் ரகு கிட்ட போய் பேசிட்டு நான் வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப கூட அவர் விடவே இல்லை. நான் தான் பிடிவாதத்துக்குன்னு அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்ப கூட நான் கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னாரு. உன் விருப்பப்படி நீ வேலைக்கு போ அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாட்டி. என்னடி புரியணும் உனக்கு? என்ன புரியணும்? இதுக்கு மேல என்ன புரியணும்? என்ன நடந்துச்சுன்னு தெளிவாவும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு அரையும் குறையமா சொல்லிட்டு நானே ஞானியா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்ல பாட்டி, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். குழந்தை அழுதுட்டு இருந்தான். குழந்தைய பாத்துக்கோங்கன்னு கூப்பிட்டேன். அவர் பாட்டுன்னு கேம்ல போன் விளையாடிக்கிட்டு ஒரு பாட்டுன்னு ஜாலியா இருந்தாரு. ஒரு கட்டத்துல கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். கோவத்துல என்ன பேசினேன்னு எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா கூட தெரியல. என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி அது எதுன்னு பேசிட்டேன். ஒரு இதுல அவரு அப்ப நான் வேலைக்கு போன்னு சொல்றதுனால பணத்துக்காண்டிதான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி வார்த்தை விட்டாரு. அது ரொம்ப கோவமாச்சு. நீயே சொல்லு பாட்டி, நம்ம வீட்டுல எவ்வளவு மாப்பிள்ளை பார்த்தாங்க, யாருமே வேண்டான்னு சொல்லி வந்தானே வேணும்னு கல்யாணம் முடிச்சேன் பாட்டி நானு. இவன் எப்படி பத்தி சொல்லலாம், பணத்துக்காண்டிதான் கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லி அவங்கிட்ட கோடி கோடியா கொட்டி இருக்கா. வேலை கூட இல்ல, வேலை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தானே கிடைச்சது. அது வரைக்கும் சும்மா இருந்தாங்க. யாராச்சும் எப்படி பணத்துக்காண்டி கல்யாணம் பண்ணுவாங்களா பாட்டி? அவன் என்ன பார்த்து அப்படி சொன்னாங்க. எனக்கு கோவம் வந்துட்டு கூட கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி நானும் பேசிட்டேன் நிறைய. அதுக்கப்புறம் என்ன சமாதானப்படுத்தினாங்க. இப்ப என்ன வேலைக்கு தானே போகணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவங்க சொல்றது கன்வின்சிங்காவே இல்ல. அதான் நானும் என்ன பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல எனக்கு அப்படின்னு சொல்லி கோவத்துல குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். நான் பண்ணது தப்பா? சரி, அழுவாத. இங்க பாரு பிரியா, வாழ்க்கையில நம்ம நிறைய முடிவு எடுப்போம். அது சரியாதான் இருக்கும் தப்பாதான் இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுட்டுனா நம்ம தான் கடவுளோட மறு அவதாரமே. நம்ம தான் என்ன நடக்கும், இது சரியா தப்பா நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எது பண்ணாலும் தப்பில்லை. சரியா? அடுத்தவங்களை காயப்படுத்தாம, அடுத்தவங்களை துன்புறுத்தாம நம்ம ஒரு விஷயம் பண்றோம், திருடல, பொய் சொல்லல, நம்மளுக்கு தேவையானதை நம்ம நியாயமா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அது தப்பே இல்லை. சரியா? நீ இப்ப யாரையும் காயப்படுத்தல, திருட செய்யல, பொய் சொல்லல, நேர்மையா உன் மனசுல என்ன தோணி இருக்கோ அவங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே? இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. என் பிள்ளை எப்பவுமே தப்பு பண்ணவே பண்ணாது. என் பிள்ளை எப்படின்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவன் சொன்னானா அதுக்காண்டி நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ சொல்லிதான் தெரியணுமா என்ன? பணத்துக்காண்டி தான் கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லி அவன் ஏதோ பைத்தியக்காரன் கோவத்துல ஏதோ வார்த்தையை விட்டுட்டான். அதுக்காண்டி நீ எதுக்கு அப்படி அழுவுறா? அப்படிலாம் அழுவணும்னு எதுவும் இல்லை. சரியா? பாட்டி சொல்றேன்ல, அழுவாத. சும்மா சும்மா அழுதுகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ,
சி, இவளுக்கு வேற வேலையே இல்ல. செப்பா பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. இவளுக்கு வேற வேலை இல்ல. 2 நிமிஷம் அழுதுட்டு 3வது நிமிஷம் நம்ம கிட்டே வந்து பேசிடுவா. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துரும். நம்ம என்னனாலும் தைரியமா வந்து பாரு, நிக்க வேண்டாமா? அப்படி இருக்க பிள்ளை தானே நீ. இப்ப என்னன்னா உட்காந்து எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கா. இந்த அணு பிள்ளை எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்கும். எனக்கு அந்த பிள்ளை கிட்ட பிடிக்காத விஷயமே அதுதான். என்னடா அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தாட்சாயினி இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோடனே அப்படிதான் போட்டு கொடுமைப்படுத்துவா. அந்த பிள்ளையே இப்ப பாரு வந்து பாரு நிக்கிறா. ஒரு சண்டை சச்சரவுன்னு வந்தா. நீ எவ்வளவு தைரியமா இருந்த பிள்ளை, நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையாமா. இங்க பாரு, யார் என்ன சொல்றாங்களோ அதை பத்தி யோசிக்காத. நீ மனசுக்கு தப்பு பண்ணலன்னு தோணுச்சுன்னா எதுவா இருந்தாலும் இறங்கி பண்ணு. பாட்டி உன் கூட இருக்கேன், யார் நிக்கலனாலும் நின்னாலும் சரி. புரிஞ்சுச்சா? ரகு கிட்ட வந்தோடனே பேசுவோமா, இல்ல போன் பண்றேன் வர சொல்லி. அவன் ராத்திரி தான் கிளம்பி போனாங்க நேத்து. இங்க ஒரு கிறுக்கி இருக்காளே, அந்த கிறுக்கி கூட சண்டை போட்டுக்கிட்டு அத சொன்னாங்க. ஏதோ நகை போடணும் அப்படின்னு சொன்னதுனால பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. அதான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. அவன்கிட்ட உதவின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாலையும் பிரச்சனை. ஏற்கனவே ரேஷ்மா கல்யாணத்துல அதை இதையும் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல நான் வர போய் நடுவுல எதனா பிரச்சனை கொடுக்கணுமான்னு யோசனையா இருக்கு. அவன்கிட்ட உதவி கேட்கலாம் தான் இவ்வளவு தூரம் வந்தனே. ஆனா இப்ப எனக்கு கேட்க மனசு வர மாட்டேங்குது. ஏற்கனவே அவன் நிறைய பிரச்சனையை பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல புதுசா நான் வரவா? பாவம் பட்டி அவன், உண்மையிலே பாவம் அவன். பாவமா? அவன் என்ன 1 லட்சம் காசு கொடு 2 லட்சம் காசு கொடுன்னா நீ கேட்க போற அவங்க கிட்ட போயிட்டு? ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா அதை ஒரு 2 நாள் 3 நாள் கூட அலைஞ்சி கொஞ்சம் வாங்கி குடியா அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். ஏதோ ரொம்ப தெரிஞ்சவர்னு வேற சொன்னால, அலைச்சல் கூட எதுவும் இருக்காது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவன் என்ன சொன்னா, வேலைக்கு போறேன்னு சொன்னானா? முதல்ல கண்ணை தொட, அழுகாத. போகிறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன, உனக்கு வேலைக்கு தானே போகணும், நான் வேலைக்கு போறேன், உனக்கு காசு தானே பத்தல, நான் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு இது எப்படி இருக்குன்னா பாட்டி, ஏதோ ஒரு கம்பல் பண்ணி நீங்க வேலைக்கு போங்க, எனக்காண்டி நீங்க வேலைக்கு போங்க, எனக்காண்டி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு பட்டி. அவர்கிட்ட இப்படி டார்ச்சர் பண்ணி சொல்றது. அதுக்கு பேசாம நானே வேலைக்கு போடலாம் பட்டி. எதுக்கு அவரை போட்டு தேடிக்கிட்டு? நான் கரெக்டா தானே பேசுறேன் பட்டி. பேசாம நானே வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் போனா போகட்டும், இல்லைன்னா வீட்லயே இருங்க. நீங்க வேலைக்கு போகணும் கேட்க மாட்டேன், போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். எது வந்தாலும் உங்க விருப்பம். உங்க குழந்தைக்கு நீங்க எதனா வாங்கி தரணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கி கொடுங்க. எனக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். எப்போ நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டதை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்களோ எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அவனும் அதுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டாங்களே, அப்படிதானே? இல்ல பாட்டி, தடுத்துக்கிட்டு நின்னுட்டு பேசிட்டு தான் இருந்தாரு, போவே கூடாது அப்படின்னு. அது வரைக்கும் அமைதியா தான் இருந்தாரு. நான் குழந்தைய தூக்கிட்டு நான் போறேன் அப்படின்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. வந்து தடுத்து நின்னாரு, நீ போவாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினாரு. இருந்தாலும் அப்ப இருந்த கோவத்துல எனக்கு எதையும் யோசிக்க தோணல. எனக்கு அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்க முடியல பாட்டி. அதை நான் கிளம்பி வந்துட்டேன். இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி. அதுக்குன்னு மொத்தமா வந்துட்டேன்னு நினைக்காத பாட்டி. நான் உன்னை யாருக்கும் தொந்தரவெல்லாம் இருக்க மாட்டேன். ரகு கிட்ட பேசலாம் தான் வந்தேன். அத்தை தான் ரகு இல்லைன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்டயாச்சும் பேசிட்டு போலாமே நினைச்சேன். நீ எதுக்கு பாத்தியா அத்தை கிட்ட எல்லாம் சொன்ன? அவருக்கு எனக்கும் சண்டைன்னு அவங்க என்ன நினைப்பாங்க அவரை பத்தி? ஆமா, அவரு உன்னுடைய அவரு இப்படி இருக்கும் போதே இந்த லட்சணம். என்ன நல்லா பாத்துக்கிட்டானா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு நல்லா. அவராமே அவரு. ஏடி அவதான் அன்னைக்கு சொன்னான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, பிரச்சனையா என்ன ஏதுன்னு கேட்டா. சரின்னு அப்படியே சொல்லிட்டேன். ஏதோ ஒரு வாய் தொடர்லேறி சொல்லிட்டேன். உன் மாமன் கிட்ட தான் பேசிக்கிட்டு கிடந்தேன்னு நினைக்கேன். அப்பதான் அவ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்டு வந்து அவளை கேட்டான். எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, அவளதான் வந்து கேட்டா என்கிட்ட. அப்புறம் தான் சொன்னேன் நானே, மாமி கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைன்னு புலம்பிக்கிட்டு கிடந்தேன்னா சரி ரகுவை கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். அவன்கிட்ட சொன்னேன், அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். இப்ப என்ன அவகிட்ட சொன்ன என்ன, தாச்சேனி முன்ன மாதிரி எல்லாம் இல்லை தெரியுமா உனக்கு? அவ ரொம்ப மாறிட்டா. அனுவா அப்படித்தான் பாத்துக்கிறா. நேத்து கூட அவ்வளோ பழம்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மருமகளுக்கு தூக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நில்லுன்னு நிலைக்கு நிக்கா. அவ போறாத்த அப்படிங்க விடவே மாட்டேங்கிறா. ஆனா மனசார சொல்றேன், எனக்கு சந்தோஷம் தான் அவ அப்படி மாறினது. அவளை நீ தப்பா நினைக்காத சரியா? அவ வேற ஆள நீ நினைக்காத. அவ யாருக்கிட்ட சொல்ல போறா? அவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே பெங்களூர்ல இருக்காங்க. இங்க தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லை அவளுக்கு. நம்ம தானே இருக்கோம். அவளை தப்பா நினைக்காதம்மா. தப்பா நினைக்கல பாட்டி. அவன் டக்குன்னு கீழே கேட்டாங்களா, அதான் ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். இப்போ ரகு ரேஷ்மாலாம் எப்போ வருவாங்க? நான் வீட்டுக்கு வர போகணும். எதுவுமே சமைக்காம வந்துட்டேன். சமைக்கணும் போயிட்டு. இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்து கிறுக்கி முடிச்சு தலையில குத்தி விடுவோம். சமைக்கணும் இங்க இருந்து சாப்பிடி. ஆமா சமைச்சு கிழிச்சான். அவனுக்கு வேணா அவன் சாப்பிட்டுப்பான் பாட்டில வாங்கி. அட போ பாட்டி, நீயும் மத்தவங்க மாதிரி பேசாத. நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதான்
இல்லன்னா அவர் என்ன விட்டுலாம் தரமாட்டாரு பாட்டி. செவலப்பட்டாலும் திருந்தாத ஜென்மம். அப்படிலாம் நினைக்காத. கொஞ்சம் கருணை இருக்கு எனக்கு அவர் மேல, அவ்வளவுதான். அதுக்காண்டினா வேலைக்கு போகாம இருப்பேன்லாம் நினைக்காத. கண்டிப்பா வேலைக்கு போவேன். இங்க பாரு கிளவி, நீதான் அதுக்கு அனுபவிப்ப. சொன்னல என் பையனை பாத்துக்கிறேன்னு சொல்லி, காலையிலேயே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவேன். பத்திரமா பாத்துக்கணும், சரியா? எனக்கு என்னபடி, நான் நல்லா பத்துப்பேன் பேரனே. இவ்வளவு நேரம் ஒரு பேரனை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் போயிருவான். அதே சங்கட்டமா இருந்துச்சு எனக்கு. என்னடா இவன் போயிட்டானே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா நீ இதை கூட்டிட்டு வந்து விடுற. இவனையும் வளர்த்து தாரேன் வச்சுக்கோ, வேற என்ன பண்ண? என்ன ஒரு மாதிரி சலிப்பா சொல்ற? உனக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஆமாடி, நீங்க பெத்து போடுவீங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருப்போம் போல. எனக்கு வேற வேலை இல்லலா. உனக்கு வேற வேலை என்ன இருக்கு சொல்லு. செல்லம், இங்க பாரு பிரியா, பாட்டி வந்து இப்படிலாம் தப்பு தப்பா சொல்லி தராங்களேன்னு நினைக்காத, சரியா? தாத்தா எவ்வளவோ வேலை செஞ்சாரு. இந்த கல்லு எல்லாம் ஒட்டுவாங்கல்ல, டைல்ஸ் எல்லாம், அந்த காலத்துல பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் இந்த கிரேனைட் கல் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்வாரு. பணம்லாம் வரதான் செய்யும். அவர் அந்த ஆளு அப்படி 9 மணி கிளம்புனாருன்னு வச்சுக்கோ, கடகடன்னு அவரை களைப்பு விட்டுட்டு பாட்டி என்ன செய்வேன்னா, இந்த பக்கம் அங்கன்னு தோட்டத்துல நிறைய வேலை இருக்கும். களை எடுக்கிறது, பில்லு புடுங்குறது, நாத்து நடுறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். அப்பெல்லாம் அந்த காலத்துல எங்க வீட்டுல நான் நிறைய தோட்டம் துறவு அந்த இருக்கும் பத்துக்கோ. அங்கன்னு இந்த வெண்டைக்காய், கொத்தரவரக்காய் நிறைய போடுவாங்க. அந்த வேலைக்கெல்லாம் ஓடுவேன். ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லிட்டு என் கைவசம் கொஞ்சம் ரூபா வச்சுப்பேன். நாளை பின்ன அந்த ஆளுக்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வரும் பாரு, அன்னைக்கு அந்த காசை எடுத்து அந்த நாளை ஒட்டிப்பேன். நம்ம சேர்த்து வைக்கணும், சேர்த்து நம்ம கைப்பட ₹1 வச்சு இருக்கணும். அந்த காலத்துல பாட்டி அப்படி யோசிச்சு அதை பிடிச்சி இதை பிடிச்சி அப்படி இப்படின்னு இருந்ததுனாலதான் இந்த காலத்துல இப்படி இருக்கேன், சரியா? விவரமா பொழைக்க கத்துக்கணும், சரியா? பொழைப்பு நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ ஒரு பொழப்ப. அப்புறமா என்ன நம்மளுக்கு எவன் நம்மளுக்கு கேள்வி கேட்பான்? எவன் என்ன சொன்னாலும் போலாந்தால எனக்கு தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பியாசலாம் முடியும். நம்ம அடுத்தவங்களை நம்பி இருந்தாதான் அவங்க தருவாங்களா இவங்க தருவாங்களான்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கையை ஏந்தி இருக்கணும். அப்பதான் ஒரு சொல்லிச்சுட்டா கூட நம்மளுக்கு வலிக்கும் மனசுக்குள்ள. ஐயோ, நம்ம இத்தனை நாள் இவங்களை நம்பி இப்படி இருந்துட்டோமே, அவங்க என்னன்னா நம்மள இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி. நான் அதுக்காண்டி யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லல. உன் கைவசம் ₹1 உன் காசு உன் உழைப்புல இருக்கணும், அதுதான். புரிஞ்சுச்சா? பாட்டி எதுவும் தப்பா சொல்லி தரேன்னு நினைக்காத, என்னம்மா? அது என்னமோ உண்மைதான் பாட்டி. ஒரே நிமிஷத்துல காசு கண்டி ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இதே நானும் சம்பாதிச்சேன்னா இந்த சண்டையே வந்திருக்காது. எத்தனை நாளும் வேலைக்கு போகாம இருந்தா கூட நான் என் கையை எதிர்பார்த்து வேலைக்கு போனேன்னா சம்பாதிச்சோமா சாப்பிட்டோமான்னு இருந்துட்டோம் அப்படின்னு இருந்திருப்பேன். அவர் வேலைக்கு போறாரு, அவர் வேலைக்கு போகலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1008 யோசனை. நீ சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. எனக்கு நீ சொல்றதுலாம் எந்த வருத்தமும் இல்லை. நீ சரியாதான் சொல்லித்தர. யார் என்ன சொன்னாலும் அதே மாதிரி கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. பாட்டியே சொல்லுறது இருந்தாலும் சரி, உனக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். இவங்க சொல்லிட்டாங்க அப்ப இது உண்மையாவே சரியாதான் இருக்கும் அப்படின்னு எதையும் எடுத்துக்க கூடாது, சரியா? உன் மனசுக்கு சரின்னு படுது அப்படின்னா நீ அதை இறங்கி பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீ அதை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, சரியா? ஒரு பொண்ணுக்கு பிடிச்சது எல்லாம் பண்றதுக்கு இந்த உலகத்துல சுதந்திரமா நிறைய இருக்கு. ஆனா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னாலும், எனக்கு பிடிக்கல, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேவையானதை நீதான் தைரியமா எந்தி நின்னு பேசணும். புரிஞ்சுச்சா உனக்கு? இப்படி எப்ப பாரு அழுதுகிட்டு சுவாகப்பட்டுக்கிட்டு மூலையில உட்கார வேலை எல்லாம் இருக்கக்கூடாது இனிமே. தைரியமா இருக்கணும். சரிங்க பாட்டி. பிரியா, வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உட்காரு. தாச்சாயினி மாப்பிள்ள வந்திருக்காருமா, ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வாயேன். தாச்சாயினி. இருக்கட்டும் பாட்டி, வேண்டாம். பிரியா கிட்ட பேசலாம் தான். பிரியா, எனக்கு தெரியும் எப்படியும் அவங்க கிட்ட சொல்லிருப்பா. நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி இப்படி ஒரே அடியா வெறுத்துட்டேன். இப்படி நீங்க தானே பாட்டி புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கணும். அவளை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பிரியா, உன்கிட்ட தான் பேசுறேன். என்கிட்ட பேச மாட்டியா? உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பிரியா இப்படிலாம் பண்ற? எனக்கு கஷ்டமா இருக்கு பிரியா, இப்படிலாம் பண்ணாத பிரியா. உனக்கு என்ன பிரச்சனை? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு? உன்னால அமைதியா ஒரு வாழ வருது பத்துக்கோ ஹாஸ்பிட்டல் நச்சு பாக்குறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா இருக்கிறவரை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீ தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்கோ. சும்மா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன? உன்கிட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கானா நானு? எனக்கு எதனா பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் காசு கொடுன்னு சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா, அப்பா அம்மா டிஸ்டர்ப் பண்றேனா, வீட்டுல இருக்கிறவங்களை யாரையாச்சும் டிஸ்டர்ப் பண்றேனா? என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன் செய்யறேன்னு சொல்லி. உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு டென்ஷன் ஆகுது உன்கிட்ட பார்த்து பேசும்போதே. அந்த மனுஷனை எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு என்னடா பிரச்சனை லூசி? நீ பாட்டுன்னு வந்த நின்ன, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்னன்னு முதல்ல தெளிவா சொல்லு. அதை விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி ஒரு பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடி ஒருத்தன் அலைய வச்சுக்கிட்டு இருக்கே. சாரி, உன் ஹஸ்பண்ட், அதாவது ஹஸ்பண்டா ஆக போறவரு, அவரை அலைய வச்சுக்கிட்டு இருக்கே, அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்.
ராம பத்தி உனக்கு என்ன? அவருக்கு என்ன? அவர் நல்லாதான் இருக்காரு. ஏன் உனக்கு என்ன? உனக்கு என்னன்னே தெரியாது அப்படிதானே? இங்க பாரு, நம்மக்குள்ள நடக்கிற பிரச்சனைய நம்மக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு நீ தானே சொன்ன, நீ தானே சொல்லி கொடுத்த. அப்புறம் என்ன இதுக்கு போய் அவர்கிட்ட போய் சொன்ன? முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறத நீ சால்வ் பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். ஷான் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். நீ பெரிய இவ்வளவு போயிட்டு உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இருக்க. அவர் என்ன பண்ண முடியும் அவரால? அவங்க வீட்டுல கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுல போயிட்டு சண்டை போட முடியும். யார தப்பா நினைப்பாங்க? லூசு, உன்னதான் தப்பா நினைப்பாங்க. இவங்க கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்க மாட்டியா? மத்த எல்லா விஷயத்துல தெளிவா இந்த ஸ்கெட்ச், இத பிளான், இததான் பண்றோம் அப்படின்னு சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றல. மத்ததுல யோசிச்சா மட்டும் போதாது, உன் லைஃப்லயும் யோசிக்கணும் யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்ன யாரையும் டிபெண்ட் பண்ணிலாம் இல்ல. யாரையும் யோசிச்சு எனக்கு முடிவு எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஓ, சூப்பர் 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 சூப்பர். அப்ப அதே போல அவர் எதுக்கு மத்தவங்க எல்லாம் பத்தி அவர் யோசிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லி? என்னடா உளறிட்டு இருக்க? அவரு அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டா வீணா சண்டை வரும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவர் சண்டை போடுவாருன்னு தெரியும், ஆனா பிரச்சனை வரும்லாம் தெரியாது. அது எப்படி? சண்டை வேற பிரச்சனை வேற அப்படிதானே? சண்டை போடுவாருன்னு தெரியுமா, பிரச்சனை வருவாதுன்னு தெரியாதா? என்ன ரேஷ்மா பேசுற? என்ன பேசுற? நீ எப்படியும் உன் தம்பி சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவங்க அம்மா சஃபர் ஆகக்கூடாதுன்னு அவரும் யோசிப்பாரு தானே? நீ சொல்றல ஈஸியா யார பத்தியும் எனக்கு கவலைப்படணும்னு அவசியம் இல்லைன்னு, அதே மாதிரி எனக்கும் யார பத்தியும் கவலை இல்லை, யார பத்தியும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவரும் சொல்லிட்டு போறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு நினைக்கிற நீ? உன் தம்பி தானே போடுறேன்னு சொன்னா அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகுங்கிற சொல்லு. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்னன்னா பைத்தியமா? நீ கேட்டது அவங்க சித்தப்பா, செய்யறன்னு சொன்னது நான். இதுல எதுக்கு அவர் மண்டையை போட்டு நீ உருட்டிக்கிட்டு இருக்க? நிம்மதியா உன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதா? அவரை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் முரண்பாடுனா என்கிட்ட பேசி தீர்த்துக்கோ. தேவையில்லாம அவரை போட்டு இந்த பிரச்சனையில இழுக்காத. பாவம் மனுஷன் 1 மணி நேரமா வெளியே உட்காந்துட்டு இருந்துட்டு உன்னை பார்க்க முடியாம எந்தி போறாரு. ஒரு 5 நிமிஷம் உன்னை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு பேச முடியாதா உன்னால அவர்கிட்ட? அவ்வளவு கோபம் உனக்கு அப்படிதானே? இது நல்லதுக்கு இல்ல ரேஷ்மா, நீ தான் எனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்க கோபம் நல்லதுக்கு இல்ல, கோபம் நல்லதுக்கு இல்லன்னு சொல்லி. இப்ப நீ அதே மாதிரி ரியாக்ட் பண்ற. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். என்கிட்ட அவ்வளவு பேசிட்டு போறாரு அந்த மனுஷன். என்னதானோ நீலாம் போ. லூசா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு கஷ்டமே இல்ல போதுமா? எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்குன்னா கல்யாணமே பண்ணிக்காத. கல்யாணமே பண்ணிக்காம அப்படி சும்மாவே இரு போதுமா? விடு, அவ்வளவுதான். எதுக்கு இது கொண்டா முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? பைத்தியமாடா நீ? யாரு? நீ தான் பேசிக்கிட்டு இருக்க பைத்தியம்னு சொல்லி. நீ தான் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டென்ஷன் பண்ணாத, பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு அளவுக்கு தான் பத்துக்குவோம். இப்ப என்ன, உன் கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதானே? எதுவும் பண்ணவும் இல்ல, உன் கல்யாணத்துக்கு வரவும் செய்யல. எப்படி தோடி எனக்கு என்ன? தம்பி கும்பின்னு வந்து பாரு, மவள மண்டியில அடிச்சு ரத்தமா வச்சிருவேன். ஒண்ணுமே பண்ணல போதுமா? இப்ப நிம்மதியா மரியாதை அந்த மனுஷங்கிட்ட சண்டை போடாம இரு. மூஞ்ச பாரு. டேய், கோவமா இருக்கா? எதே இல்ல கோவமா பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதான். டென்ஷன் பண்ணாத ரேஷ்மா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அத சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் ஹாப்பியா இருக்கேன்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கும் போது ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வரியா? கேண்டீன்ல போயிட்டு புதுசா ஒரு பால் பண்ணன்னு ஒண்ணு ரெசிபி மாஸ்டர் ட்ரை பண்ணிருக்காராம். ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்குன்னு. சாப்பிட்டு வருவோம். மரியாதை பேரு சிப மூஞ்ச பாரு, என்கிட்ட பேசாதடி. சத்தியமா வேலை இருந்துச்சுடா, வேணும்னு பண்ணலடா. அவரை ஏன்டா நான் வெயிட் பண்ண வைக்க போறேன்? நடிக்காத, எனக்கு தெரியும். அவர் சொல்லிட்டாரு காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கால் அட்டன் பண்ணல, பேசவே இல்லைன்னு. எப்படி இப்படி பச்சையா நடிக்கிற? அந்த மனுஷனுக்கு தான் விவசாயே இல்ல. எங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்கிட்ட பேசுறேன்னு தெரியாம உன்கிட்ட வச்சு உன்ன பஞ்சாயத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. நீயும் விவசாயே இல்லாம என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு ரகு, அதையும் மீறி நீ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, பண்ணு. ஆனா நான் தர நகைய, அந்த நகைய வச்சு நீ புது ஜுவல் எடுத்து அவருக்கு பண்ணு, சரியா? புதுசா ஒண்ணு வாங்கணும்னா தான் அதுக்கு காசு தேவைப்படும். இருக்கிறத வச்சு ஆல்ரெடி ஒண்ணு புதுசா வாங்கணும்னா அதுக்கு காசு தேவைப்படாது. எப்படி? சூப்பர் தானே? மண்ணாங்கட்டி, அத சொல்றேன்லடி, நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், எதுவும் செய்யல போதுமா? இதுக்கு மேல டென்ஷன் பண்ணணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் ரகு, பால் பன் வேண்டாமா? உன் புருஷன் வாயில எடுத்து போய் ஊட்டி விடு, எனக்கு ஒன்னும் தேவையில்ல. கடவுளே, பைத்திய காரணங்களை வச்சுக்கிட்டு
குரூப் டாப் மாதிரி தான்.